கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த குருத்தோலை ஞாயிறுக்காக நாம் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். குருத்தோலை ஞாயிறிலே திருச்சபையாக நாம் பவனி சொல்கின்ற ராஜா பாடி புகழ்வோம் நேசா என்ற பாடலும் ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிற சத்தத்தோடே நாம் தெருவாய் கடந்து செல்கிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை இந்த முறைமைப்படி அல்லது நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி நாம் அப்படி செய்வது உண்டு. ஆண்டவர் இம்மட்டுமாய் இந்த லெந்து நாட்களிலே நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். அநேக கர்த்தருடைய பரிசுத்தவான்களை கொண்டு வந்து பரிசுத்தவாட்டிகளை கொண்டு வந்து வார்த்தையை நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். பவனியாக ஆர்ப்பரிக்கின்ற அந்த அனுபவத்திலே நமக்குள்ளே ஒரு மாற்றத்தோடு கூட நாம் கர்த்தராய் ஆண்டவரை நோக்கி ஓசன்னா என்று ஆர்ப்பரிப்போமே என்றால் அதில் ஆண்டவர் பிரியமுடையவராக காணப்படுகிறார். எனவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஒரு விஷயம் நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். இன்றைக்கும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த மார்க்கு 11:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த லூக்கா 19:30 நாம் வாசிக்கின்ற போது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒருவேளை பரிசுத்த மார்க்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். சீஷர்கள் கிராமத்திற்கு போனார்கள். இந்த கழுதை மறி இயேசுவுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் அதை கட்டவிழ்த்து அனுப்பிவிட்ட காட்சியையும் 4ஆம் வார்த்தையிலே, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்பதை நாம் வாசிக்க முடியும். கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றினார்கள். வழி நெடுக ஒருவேளை வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் பரப்பினார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும். உலக வாழ்க்கையை, குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக விதமான கட்டுகளுக்குள்ளே இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். திரளான ஜனங்கள் பாரம்பரிய கட்டினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். பாவ கட்டினாலே கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்க முடியும். இன்னும் மனிதன் அடிமைப்படுத்தி வைக்கிற கட்டுகளை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இன்னும் பலர் குடிப்பழக்கத்திற்கும் ஒருவேளை பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய்
கட்டப்பட்டு இருக்கிற காட்சியை நாம் இந்த உலகத்திலே நன்றாய் பார்த்திருக்க முடியும், அறிந்திருக்க முடியும். குறிப்பாக குடிப்பழக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, சமீபத்திலே நான் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த பொழுது அங்கே 2 நபர்களை நான் பார்த்தேன். டாஸ்மாக் கடை அடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் அது எப்பொழுது திறக்கும் என்று சொல்லி 2 நபர்கள் அதை வாசலிலே அல்லது எதிரே காத்து கிடக்கின்ற ஒரு தன்மையை நான் பார்த்தேன். இவர்கள் குடிப்பதினாலே அடிமையாகி கட்டப்பட்டு இருக்கிற ஒரு காட்சியை என்னால் உணர முடிந்தது. பலர் பலவிதமான கட்டுகளுக்குள்ளும் பாவ பிச்சுகளுக்குள்ளும் அகப்பட்டு கிடக்கின்ற இந்த காட்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கழுதையை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். சில பரிசுத்தவான்கள் உண்டு, பரிசுத்த வாட்டிகள் உண்டு. ஆனால் அநேகர் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு காட்சியை, கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு காரியத்தை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் கட்டப்பட்டு இருக்கிறேனா அல்லது கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறேனா என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் துணையை கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 116 நாம் வாசிக்கின்ற போது 16ஆம் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அநேக கட்டுகளை குறித்து நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். குறிப்பாக சங்கீதம் 18:4 நாம் வாசிக்கின்ற போது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே சங்கீதக்காரனைய தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து செலப்பா பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் சாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பலவிதமான கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. கர்த்தர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து அந்த கட்டுகளில் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ மரணக்கட்டுகளிலே அல்லது பாதாள கட்டுகளிலே மரண அலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு காணப்படலாம். என் ஜீவன் எப்போது போகும் என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் நீ நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது உன்னுடைய வியாதியின் கட்டுகள், மரண கட்டுகள், மரண அலைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போவதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நீ பல நாள் வியாதிப்பட்ட ஒரு நபராய், எப்பொழுது நான் குணமடைவேன், சுகமாவேன் என்று சொல்லி
ஏங்கி தவித்து அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் கர்த்தரை நோக்கி அபயம் விட வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே உனக்கு ஒருவர் உண்டு, உன்னுடைய கட்டுகளை அவிழ்க்க ஒருவர் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை ஒருபோதும் நீ மறந்துவிட வேண்டாம் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சீயோன் பர்வதம், பாசான் பர்வதம். சீயோன் என்ற பதம் எருசலேமை குறிக்கிறது. சீயோன் குமாரத்தியே என்று சொல்லுகிற பதம் எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களை குறிப்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற போது சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தரை அறிந்திருக்கிற, கர்த்தருடைய நாமத்தை தெரிந்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பலமாய் அறிந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போய் கிடப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். பாவம் என்னும் சிறை, ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நிறைந்து சீயோனிலே வாசம் பண்ணுகிற நபர்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஜனங்கள் துணிகரமாய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் சிறைப்பட்டு போன காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கன் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 14 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள். ஒருவேளை கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை அறிந்தும் துணிகரமாய் பாவத்திலே கிடக்கிற இந்த அனுபவத்தை பார்த்து திகைத்து நடுங்கிடச் செய்யும் சம்பவங்களை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது, என் ஜனங்கள் விருதாமாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலறப் பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் ஜனம் என்று சொல்லுகிறார். என் ஜனத்தினால் என் நாமம் நித்தமும் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிறவர்களும் பாவம் என்னும் சிறையிலே, பலவிதமான கசப்பு என்னும் பிச்சியிலே அகப்பட்டு கிடப்பதை குறித்து தீர்க்கதரிசி மிக தெளிவாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 8:23 நாம் வாசிக்கின்ற போது, நீ கசப்பான பிச்சியிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது, மாம்சத்தின் கிரியைகளான, அங்கே அதே பட்டியல் இருக்கிறது, பாவத்தை குறித்ததான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார்.
மாம்சத்தின் கிரியைகளாவன வேசித்தனம், உபச்சாரம் என்று சொல்லி அங்கே அநேக காரியங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். இவற்றை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இவர்கள் என் ஜனங்கள் பாவம் என்னும் கட்டிலும் கசப்பான பிச்சையிலும் அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே என் ஜனங்களுடைய செயல்பாடுகளினாலே என் நாமம் நித்தமும் தூஷிக்கப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய விசுவாசிகள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற ஆசாரியர்களும் கூட தேவனை விட்டு விலகி தேவனை பிரியப்படுத்தாமல் சுய புத்தியின் மேல் சாய்ந்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் தூசியை விட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அசுத்தமானதை தொடாதிருங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இந்த அதிகாரத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஜனங்கள் பாவக்கட்டிலிருந்து வெளியே வர வேண்டும், கசப்பான பிச்சையிலிருந்து வெளியே வர வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் கர்த்தருடைய வாக்கின்படியே நான் பாவத்தை விட்டு பரிசுத்தற்கென்று கனம்பொருத்திய பாத்திரமாய் காணப்பட வேண்டும். எனவே நம்மை அனுதினமும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மிக முக்கியமாக 14ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக, நாம் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக, நாம் பாவத்திற்குள்ளே கட்டப்பட்டு இருக்கிற நிமித்தமாக, எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துதாமே ஒரு அந்தக்கேடடைந்தார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம். ஒருவேளை நான் நினைவினாலே செய்த பாவத்திற்காக முள்முடி சூட்டப்பட்டார். நான் கைகளினாலே செய்த பாவத்திற்காக கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டார். என் கால்கள் விரைந்தோடி செய்த பாவத்திற்காக கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டார். அவருடைய கடைசி சத்து இரத்தம் வெளியேறும்படியாக அவருடைய விழாவிலே குத்தப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல காட்சியளித்தது. அவரை அடித்தார்கள், அவருடைய சதைகளை பீத்தார்கள். ஒருவேளை வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, என் நிமித்தமாக, நம் நிமித்தமாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் அந்தக்கேடடைந்தார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். என்றாலும் அவர் பிதாவின் சித்தத்தின்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக சிலுவையிலே தொங்குகிறவராக காணப்படுகிறார்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படியே அவரை விசுவாசிக்கிறவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாவ கட்டிலிருந்து, கசப்பான பிச்சையிலிருந்து வெளியே வருகிறார்கள் என்பதாக நாம் விசுவாச வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வேதத்தை கொண்டும் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என் மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டுமே என்றால், மாம்சத்தின் கட்டுகள் அழிக்கப்பட வேண்டுமே என்றால் நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பதாக ஒருவேளை கர்த்தருடைய வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒருவேளை சிலுவையிலே அறையப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். கர்த்தரை அறிந்தும் பாவக்கட்டுக்குள்ளே கிடக்கின்ற பொழுது ஒருவேளை அது மிகப்பெரிய ஒரு திகைப்பை, மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை நம் மத்தியிலே கொண்டு வந்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நீதிமொழி புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தீய நோக்கம் பாவம் என்பதாக பரிசுத்த வேதாகமும் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் இயேசுவுக்காக எவ்விதமான நோக்கத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இயேசுவுக்காக விடுதலை பெற்ற ஜனமாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை குறித்து கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே பாவ கட்டுகள் நம்மை விட்டு கலந்து போக வேண்டும், பாவ கட்டிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறாரா? ஒருவேளை தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பு அவருக்கு காணப்படுகிறதா? தேவனுக்கேற்ற சாட்சி உடைய ஒரு நபராய் காணப்படுகிறாரா என்பதை குறித்து நாம் தெளிவு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லப்பட வேண்டும், நான் எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த ஒரு மனிதனுடைய ஆலோசனைக்கும் நாம் அடிமைப்படாதபடிக்கு அந்த மனுஷீக கட்டிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் சிலர் குடி பழக்கத்திற்கு கட்டப்பட்டவர்களாக, அடிமைகளாக கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே சொன்னபடி ஒருவேளை அதிலே கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்டதான காரியங்கள் கிடப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அந்த குடிப்பழக்கம் என்னும் அந்த கட்டிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும், நான் வெளியே வர வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் கர்த்தருக்கேற்ற கிரியைகளை செய்யும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவரால் விடுவிக்கப்பட்ட ஒரு நபராய், கர்த்தருடைய ஆவியானவரால் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட ஒரு நபராய், கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு நபராய் நாம் காணப்படுகிறோமா என்பதை குறித்து சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வருடந்தோறும் நாம் ஆர்ப்பரிக்கிற சத்தம் உண்டு, நல்லதுதான். ஆனால் நான் எவ்விதமான ஒரு நபராக கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறேன், எவ்விதமான ஒரு நபராக பவனியாக கடந்து சொல்கிறேன் என்பதை குறித்து மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாரம்பரிய கட்டுகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்ற வார்த்தையின்படியே பாரம்பரிய கட்டுகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம்
13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 16ஆம் வார்த்தை சொல்லுகிறது, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே பிரவேசித்த பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தபோது உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இது ஓய்வு நாளிலே நடந்தபடியினாலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம். ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஆண்டவரை நோக்கி, ஓய்வு நாளிலே இப்படி செய்யலாமா என்று கேட்கிற கேள்வியை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை ஆராதிக்கின்ற இடத்திலே ஒருவேளை நான் ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது அங்கே பாவ கட்டுகள், பலவிதமான போராட்ட கட்டுகள், வியாதியின் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆராதனை என்பது ஏதோ பாடிவிட்டு ஏதோ ஆராதனை நடத்திவிட்டு சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல. அங்கே கட்டப்பட்டு வருகிற மக்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, வியாதியோடு கூட வருகிறவர்கள் வியாதியிலிருந்து, வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று சொல்ல வேண்டும் என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். 18 வருஷமாய் கட்டியிருந்த அந்த பொல்லாத ஆவி அவளிடத்திலிருந்து வெளியேறினபடினாலே அவள் நிமிர்ந்து நடந்தாள் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ வியாதி என்னும் கட்டினாலே பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். அல்லது இந்த காலகட்டத்திலே மன அழுத்தத்தினாலே நீ கட்டப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். அல்லது ஐயோ வியாதி என்னை கொன்று போடுமோ என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் வியாதியின் கட்டிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நீ அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன் நடுவிலே அற்புதராய் இருக்கிறார். அவர் உனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் வியாதியின் கட்டுகளில் இருந்து வெளியே வர வேண்டும். அவ்விதமான கட்டுகளில் இருந்து அவிழ்த்து விடப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வியாதியை குறித்து கவலைப்படாதிருங்கள். இயேசு மண்டை நீங்கள் செல்லுகின்ற பொழுது, இயேசு மண்டை நீங்கள் நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஒரு நொடி பொழுதிலே பல ஆண்டுகளாய் காணப்பட்ட வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும். 18 வருடமாய் கூனியாய் இருந்த ஸ்திரியை ஆண்டவர் தமது கைகளை வைத்த பொழுது அவள் நிமிர்ந்து நடந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுடைய வியாதியின் கூரை முறித்து போட போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறார், பெரிய அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதாக பரிசுத்த வாக்கியத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வியாதியை உன்னை விட்டு நீக்கி போடுகிறவர் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியே விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர்கள் நடுவிலே பெரியவராக இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் வியாதியின் கட்டுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடு. 4ஆவதாக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தான்.
பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனாலே சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவி மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்பதாக நாம் வாசிக்க முடியும். இன்னும் பலர் பிசாசின் கட்டுகளுக்குள்ளே கிடக்கிற சம்பவத்தை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. சமரியா பட்டணத்திலே பிலிப்பு கர்த்தருடைய வல்லமையினாலே நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே போதித்த பொழுது அநேகருக்குள் இருந்த அசுத்த ஆவியானது புறப்பட்டு வெளியே ஓடுகின்ற ஒரு காட்சியை குறித்து அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமடைந்ததை குறித்து பரிசுத்த வாக்கியத்திலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அநேகருக்குள்ளே ஒருவேளை பில்லிசூனிய கட்டுகள், இன்னும் ஒருவேளை சாத்தானால் ஏவப்படுகின்ற கட்டுகளை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஐயோ, எனக்கு சூனியம் வைத்து விட்டார்கள் என்று அலறுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே அந்த அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அங்கே பலத்த அற்புதங்கள் நடைபெறுகிறதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பிரதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினாலே அவனை மதித்தார்கள். ஆனால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கிக்கிறதை அவர்கள் விசுவாசித்த பொழுது ஸ்திரீகளும் புருஷரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவன் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் பிலிப்பு கை வைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சீமோன் என்பவன் இந்த வரத்தை பணத்தினால் பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி அவன் பேதுருவை கேட்டபொழுது பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் ஆவது சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியினாலே இந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும். நீ கசப்பான பிச்சையிலும் பாபக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதையாக காண்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது துர்க்குணம் என்னும் கட்டு, அது மாத்திரமல்ல பணத்தை கொண்டு எதையும் சாதித்து விடலாம் என்ற எண்ணமுடைய கட்டுகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இவைத்திலிருந்தும் நாம் கட்டவிழ்க்கப்படுவது அவசியம் என்பதாக பரிசுத்த வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் நாம் துர்க்குணத்தால் காணப்பட்டால் நான் ஒரு விதமான கட்டுகளுக்குள்ளே கிடக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தும் நீங்கள் துணிகரமாய் ஒருவருடைய அக்கிரமத்திலே காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் அவ்விதமான கட்டுகளுக்குள்ளே கிடக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அந்த கட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். துர்க்குணம் என்னும் கட்டிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் அவ்விதமான கட்டுகளிலிருந்து
அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை குறித்து கர்த்தருடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நாம் கேட்ட சத்தியத்தின்படி நான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நான் கட்டவிழ்க்கப்படுவது மாத்திரமல்ல, நான் இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நீங்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே பவுலையும் சீலாவையும் அடித்து துன்பப்படுத்தி சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கட்டுகள், பாவ கட்டுகள், துர்க்குணம் என்னும் கட்டுகள், குடி என்னும் கட்டுகள், இன்னும் பலவிதமான கட்டுகள், வியாதி என்னும் கட்டுகள் உன்னை விட்டு அகன்று போக வேண்டுமே என்றால் நீ கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின பொழுது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் சிம்சோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரோ அவனை புது கயிறுகளால் கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த கயிறு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது நெருப்புப்பட்ட நூல் போல் அது ஒருவேளை அவிழ்க்கப்பட்ட காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதித்து துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் உங்களை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது பலமாய் இறங்குவார். நீங்கள் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள் என்பதாக பரிசுத்த வேதாகமும் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிற என் தெய்வ ஜனமே, நீங்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களை பாடி துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது, முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது, பரிசுத்தத்தோடு கூட அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது, அவர் உங்களுக்கு அருகாமையில் உள்ள எல்லாருடைய கட்டுகளையும் கழற்றி போட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 22:3 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்பதை நாம் இந்த வசனத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நாம் கர்த்தருடைய மகத்துவங்களை துதிக்கின்ற பொழுது, ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் என்ற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகின்ற பொழுது கட்டுகள் எல்லாம் கலந்து போகிறது. எனவேதான் நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து காணப்பட்ட பொழுது, உசியா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமானவராக வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். நமக்குள்ளே காணப்படுகிற பாவ உசியாக்கள் நம்மை விட்டு போக வேண்டும். நமக்குள்ளே காணப்படுகிற பாவம் என்னும் கட்டு நம்மை விட்டு கலந்து போக வேண்டும். இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், அப்படி உசியா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவர்களுக்கு மேலாக நின்றார்கள்.
அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் தன் தன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. அதை கண்டு கொண்டிருந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஐயோ, நான் அதமானேன், நான் நசுத்த உதடுகள் உள்ள மனிதன், நான் நசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் வாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தருடைய தூதன் பலிபீடத்தில் அக்னியை கொண்டு வந்து அவன் என் வாயை தொட்ட பொழுது என் அக்கிரமம் நீங்கிற்று என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என் பாவம் நிவர்த்தியானது என்பதாக நாம் இங்கே வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்குகின்ற பொழுது அவர் நம்மை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார், கட்டுகளில் இருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஒருவேளை ஆண்டவர் சொன்னார், அவைகளை கட்டவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். நீங்கள் இயேசுவுக்காக கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். பாவம் என்னும் கட்டு, இன்னும் கசப்பான அனுபவங்கள், இன்னும் வியாதி என்னும் கட்டு, அந்தகார வல்லமையினாலே கட்டப்பட்டிருக்கிற அனுபவங்கள், பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கிற அனுபவங்கள், இவை எல்லாவற்றிலும் நீங்கள் விடுவிக்கப்பட்டு இயேசுவண்டை நீங்கள் வர வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நீங்கள் விடுவிக்கப்படுகின்ற பொழுது அவர் உங்களை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே கழுதையும் மரியையும் கட்டவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அங்கே அவரை அந்த கழுதையின் மீது ஏற்றினார்கள். ஜனங்கள் வழிநெடுக மரக்கிளைகளையும் ஒரு வஸ்திரங்களையும் விரித்தார்கள். ஆண்டவரை குறித்து ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், வரப்போகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு என்னும் ராஜா, இயேசு கிறிஸ்து என்னும் ராஜா சீக்கிரத்திலே வரப்போகிறார். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இந்த ராஜாதி ராஜாவை நான் வரவேற்கும்படியாய், இந்த ராஜாதி ராஜாவை நான் எதிர்கொண்டு சொல்லும்படியாய், நான் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு மனிதனாய், கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு மனுஷியாய், கர்த்தருக்கென்று பரிசுத்தம் உள்ள ஒரு குடும்பமாய், அவைகளை என்று சொல்லுகின்ற பொழுது முழு குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி மெய்யாகவே கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு குடும்பமாய் நாம் காணப்படுகின்ற பொழுது, ராஜாதி ராஜா தமது 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுது ஆண்டவரே வாரும் என்று ஆர்ப்பரிக்கிற ஒரு சத்தத்தை உடையவர்களாக நாம் காணப்படுவோம். சுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறோம்? வேதம் சொல்லுகிறது, அவைகளை கட்டவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை உலகத்தில் உண்டான பாவத்தை சீ என்று தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை நோக்கி ஓடி வருகின்ற பொழுது அவர் உங்களை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவரிடத்தில் வருகின்ற பொழுது எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போகும். உடைய வியாதி என்னும் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். பாவம் என்னும் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் இயேசுவுக்காக கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறோமா? நாம் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து விடுதலையை பெற்ற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். ஆண்டவரே, பாவ தோஷங்களை நீக்கி போடும் என்று சொல்லி, ஆண்டவரே, நெடுநாள் வியாதி என்னை விட்டு நீங்கி போகட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, பிசாசின் கட்டுகள் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறவர், அவர் உங்களுக்கு சமாதானம் தருகிறவர், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு திருச்சபையே, ஒரு விசை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு எருசலேம் வீதியிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே நீர் பவனியாக சென்று அந்த நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு உம்மை குறித்து நாங்கள் ஆர்ப்பரிக்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக நாங்கள் உமக்கென்று அவிழ்க்கப்பட்டவர்களாக பாவம் என்னும் கட்டு, துர்க்குணம் என்னும் கட்டு, அக்கிரமம் என்னும் கட்டு, ஆண்டவரே இன்னும் பிசாசின் கட்டுகள், வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். உமக்காக ஆண்டவரே கனம் பொருந்திய பாத்திரமாய், எஜமான் பிரயோஜனப்படுத்துகிற பாத்திரமாய் ஒவ்வொருவரும் மாறிவிட பரிசுத்த ஆவியானவர் அருள் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னத வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். அநேகருடைய பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போகட்டும். அநேகருடைய துர்க்குணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். வியாதி என்னும் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். பிசாசின் அந்தகார வல்லமையிலே அகப்பட்டவர்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே விடுவித்து ஜெபிக்கிறோம். கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உமக்காய் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய அனுபவத்தை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், இன்னும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஒரு சுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.